ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது தேங் எஃப்எஃப் ப்ரீஸ்ட் பார்ட் 3. டேங் வைன் 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சு இப்போ 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வைன் கிச்சனில் இப்போ ஃபுட் சமைச்சிட்ருக்காங்க. பாட்டிமா பக்கத்துலேயே நின்று வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. மினி ஜூஸ்க்காக ஜூஸரில் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. அந்த டைமில் டேங் இப்போ கிச்சனுக்குள்ளே இங்கே பாருங்க, எல்லா வேலையும் அப்படியே நிறுத்திவிட்டு டக்குன்னு காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மினியும் பாட்டிமாவும் டக்குன்னு அந்த வேலைகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கிடுக்கிடுன்னு மினி ஓடி போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகெயின் ஒயின்கிட்ட ஏ ஒயினா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி லிவிங் ஏரியாவுக்கு இழுத்துட்டு போகிறாங்க மினி. இது எல்லாமே ஒரு 2 மினிட்ஸில் நடந்திருக்கும். ஒயினுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஆச்சு உங்கள் எல்லாத்துக்கும்? இங்கேருந்து கிளம்பணும், உடனே வாங்கன்னு சொன்னால் ஒரே ஷவுட்டு தான். 2 பேரும் பைத்தியக்காரிங்க மாதிரி என்னங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரியுதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ டேங் ஒரு பாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு, ஒயான் உனக்கு எதுவும் புரியாது, டக்குன்னு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புரியாது, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டேங் அப்படியே ஒயினை தன்னோட ஷோல்டரில் தூக்கிட்டு கிடுக்கிடுன்னு கார்கிட்ட போய் காரோட ஃப்ரண்ட் சீட்டை ஓப்பன் பண்ணி அழகாக உள்ளே உட்கார வச்சுட்டு குயிக் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாட்டிமா மினி 2 பேரும் பேக் சீட்டில் உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான், டேங் காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஒயினுக்கு ஒன்றும் புரியலை. மிஸ்டர் கிம், என்ன பிரச்சனை? ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நாங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5 நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியலை. காரில் உட்காந்துட்ருக்கோம், எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. நாங்கள் இதுவரையும் உனக்கிட்ட சொல்லாமல் இருந்தோம். ஆனால் அதை நீ இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு நீ வந்துட்ட. போகிற வழியில் பேசிக்கலாம், கம்முனரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே திரும்பி பாட்டிமாவையும் மினியையும் பார்க்குறாங்க. 2 பேரும் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் ஆப்போசிட்டில் ஒயினோட மம்மியும் பாட்டிமாவும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே தேங்கோட காரை பார்த்து அப்படியே கை நீட்டி நிறுத்த பார்க்குறாங்க. ஐயோ, இதுங்க 2 எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேங் அப்படியே காரை மெதுவாக ஸ்லோ பண்ணுறாங்க. இங்கே ஒயினோட பாட்டிமாவும் ஒயினோட மம்மியும், அப்பா ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெக்கேஷன் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வரலாம், காரில் போனால் பெட்ரோல் செலவு யார் பார்க்குறது, டோல் பூத்துக்கு யார் பணம் கட்டுறது, பஸ்ஸில் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பேத்தி வீடுமே வெக்கேஷனுக்கு தான் கிளம்பியிருப்பாங்க போலையே, அழகாக காரில் போயிட்டுருக்காங்க. அவங்கள நிறுத்தி காரில் ஏறிக்குவோம். வெக்கேஷனுக்கே போகலைனாலும் மண்டையை காருக்குள்ளே உட்கார வச்சு கழுவி வெக்கேஷன் கிளம்பிடலாம். எப்படி ஒரு 1 வீக் வெளியில் தங்கியிருக்கணும், நம்ம போர் அடிக்குது ரொம்ப அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டே தன்னோட மருமகள் கூட நின்றுக்கிட்டு தேங்கோட காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. தேங் இப்போ மோனா பாட்டிமா முன்னாடியும் ஒயினோட மாமி முன்னாடியும் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன பாட்டி இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க தேங். அப்புறம் சொல்கிறோம், நகருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிடுகிடுன்னு பேக் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு, ஏ மேரி மினி 2 பேரும் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இடித்து பிடிச்சிக்கிட்டு பாட்டிமாவும் ஒயினோட மம்மியும் உட்காந்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், டோரை லாக் பண்ணிவிட்டு, தேங்கா நீங்களாம் எங்கே போகிறீங்களோ அங்கே எங்களை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. டேங் பின்னாடி திரும்பி பார்த்து, பாட்டி என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எங்கே போகிறோமோ அங்கே கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொன்னால் சுடுகாட்டுக்கு போகிறோம், வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க, எனக்கு எந்த பயமும் இல்லை, ஜாலியாக வருவேன். ஆனால் இந்த ஊருக்குள்ளே ஒரு வாரத்துக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னமோ எனக்கு மனசே சரியில்லை. ஒரு வாரத்துக்கு வெளியில் போகணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. குடும்பத்தோடு சுடுகாடு போகிறதா இருந்தாலும் எனக்கு ஓகே, நான் வர்றேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரிட்டேட்டிங் பீப்புள்ஸ். பாட்டி, நாங்கள் போகிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, கீழே இறங்குங்க 2 பேரும். ஐயோ, வண்டியை மறிச்சுக்கிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு என்னத்தது, ஒயின் என்னான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். உடனே ஒயின் டேங்கை பார்த்து, எதுவுமே சொல்லாமல் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள்? மினியோட பாட்டிமாவோட முகத்தை பார்க்கும்போதே ஒரு கலவரத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதோ தில்லுமுழு வேலை நடக்குது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே. 3 மாதமாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். நான் ஒட்டையாக அவங்க கூடலாம் வரமாட்டேன். என் பாட்டிமாவும் என் மம்மியும் நான் எங்கே போனாலும் அவங்க என் கூட வரணும். கடவுளாக பார்த்து அவங்கள என்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க.
கூட்டிக்கிட்டு கிளம்புங்க எங்கள் எல்லாத்தையுமே, என் பாட்டிமா எங்கள் கூட தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்கப்பா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, ரைட்டு, குடும்பத்துக்கே உண்மையை சொல்லி இதுங்களுக்கும் அந்த புதையலில் ஒரு பங்கை ரெடி பண்ணி ஃப்யூச்சரில் என் பொண்டாட்டி தானே இதுக்கு 2 கொடுக்க போகிறது, பங்கு எனக்கு கூட கிடைக்க போகிறது, எனக்கு என்ன பிரச்சனை, நல்லா கூட்டிகிட்டு போகிறேன் இதுங்களையும் அப்படின்னு டேங் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு உட்காருங்க போகலாம் எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டிமாவுக்கும் வைனோட மம்மிக்கும் குஷி தாங்க முடியலை. பதியாக ஓசியிலே டூருக்கு போயிட்டு வர போகிறோம் அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. வைனோட மம்மி ரொம்ப குஷியாக, ஆமாம் மம்மி எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அப்புறம் தேங்காய் எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன், அதான் சொன்னேனே ஜுடுகாட்டுக்குன்னு, திரும்ப திரும்ப எங்கே போகிறோன்னு கேட்டால் இங்கிலீஷில் வேறு சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. காமெடி பண்ணிக்கிட்டு, சரி சொல்ல வேணாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும், காரை விட்டு கீழே இறங்கையில் நாங்களே தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் மம்மி உட்காந்துக்கிட்டாங்க. மினிக்கும் மேரி பாட்டிமாவுக்கும் தாங்க முடியலை கடுப்பு. ஐயோ, நல்லா வந்து இதுங்க படுத்திக்கிட்டு உட்கார கூட போய் இடமில்ல, சை அப்படின்னு அப்படியே முணங்கிக்கிட்டு வர்றாங்க தேங்கோட பாட்டிமா. மினி எதுவுமே பேசலை, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த 5 கிராமங்களையும் தாண்டி இந்த கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கிட்ட போயிட்டாங்க டேங். வைனுக்கு இப்போ அந்த மலையோட ஓரத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாவை கவனிக்கும்போது ஒரு விதமான பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது வைனால். மிஸ்டர் கிம், எந்த இடத்துக்கு எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன், பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் டேங் வந்து அந்த மலைக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கிட்ட தன்னோட காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இறங்குங்க எல்லோரும் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. தேங்கோட கார் மாதிரியே காய் அப்புறம் பார்க்கோட காருமே சைடில் பார்க் பண்ணியிருக்கு. டேங்கோட காரையும் அப்படியே சைடில் போய் நிறுத்தி வேகமாக கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி நிற்கிறாங்க. எங்கே போய் ஒளிஞ்சாங்கன்னு தெரியலையே, எனக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டானுங்களா அப்படின்னு தனக்குத்தானே சவுண்டாகவே சொல்கிறாங்க. அப்போ மோனா பாட்டிமாவும் வைனோட மம்மியும் கிடுகிடுன்னு டேங்கிட்ட வந்து, ஏதோ டூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க, நான் டூருக்கு போகிறேன்னு எப்போ சொன்னேன், சுடுகாட்டுக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க டேங். ஷோ, எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு, டூர் தான், நீங்கள் சொல்லணுன்னாலும் அது டூர் தான். இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ளே, இந்த காட்டுக்குள்ளெல்லாம் நான் வந்ததே கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷம் இருக்கும். இவ்வளோ வருஷத்தில் இந்த காட்டுக்கிட்டெல்லாம் நான் வந்தே இல்லையே. இது மோசமான காடுன்னு என் புருஷன் சொல்லுவார். நாங்கள் இந்த பக்கம்லாம் வரவே மாட்டோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க மோனா பாட்டி. காரணத்தோடு தான் வந்திருக்கோம் அப்படின்னு டேங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காயோட மம்மி டாடி, ஜூனோட மம்மி டாடி 6 பேரும் வந்துட்டாங்க டேங் கிட்ட. அப்போ வைனோட மம்மி, ஐயோ தயாங்கா, உங்கள் பங்காளிக்காரவங்க, அதான் சண்டைக்காரவங்க என்ன இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன், செத்த நேரம் இருங்க, என்னாச்சு, நம்ம கணிச்சது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க காயோட டேடியை பார்த்து டேங். ஆமாம், பல வருஷமாக அந்த சர்ச்சுக்குள்ளே தான் புதையல் இருக்குதுன்னு நம்ம காலத்தையே வீணாக்கிவிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு கிடந்திருக்கோம். இப்போ தான் மியூசியத்துக்கு போய் நானும் என்னோட அண்ணாவும் இதோ இந்த புக்கை கொண்டுக்கிட்டு வந்தோம். இந்த புக்கில் இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்க 5 கிராமங்களுக்கு சொந்தமான காட்டுக்குள்ளே இருக்க சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரேயார்டில் அந்த புதையல் இருக்குன்னு போட்டிருக்கு. நாம் புரியாமல் அந்த 5 கிராமத்துக்கும் சொந்தமான கிராமத்துக்குள்ளே இருக்க சர்ச்சை போய் தேடிக்கிட்டு தெரிஞ்சிருக்கோம். அங்கே புதையலே இல்லை, இந்த காட்டுக்குள்ளே இருக்க சர்ச்சுக்குள்ளே தான் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காயோட டேடி. அவ்வளோதான். இதை கேட்டதும் வைனோட பாட்டிமாவும் மம்மியும் அடுத்த செகண்டே டேங் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. புதையலுக்கு இதையல் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னது அப்படின்னு பாட்டிமா டேங் கிட்ட போய் கேட்குறாங்க. டேங் அப்போ பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, புதையல் தான்,
புதையல் தான், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒயின் அப்படியே ஒரு வியர்ட் ஐஸில் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒயினோட மம்மி கிடுக்கிடுன்னு டேங்கிட்ட வந்து, இப்போ புதையல் எடுக்க நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம், எங்களுக்கும் புதையலில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியோர், ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேங்கோட பெரியப்பா 2 பேரும், டேங்கா என்னது பங்கு, ஐயோ பங்கு வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரியப்பா, இந்த புதையல் எடுக்க போனால் யாருக்கு உயிருக்கு வேட்டு விழுகும்னு தெரியாது. உயிரை பணைய வச்சு தான் புதையல் எடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது பங்கை இப்படி பிரிக்கலாம். எடுக்கிற புதையலை மொத்தமாக பங்கு போடுறோம். இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? ஒயினோட மம்மி பாட்டி, நான் பாட்டிமா, அப்புறம் மினி, காயன்னா அவங்க அம்மா அப்பா, ஜூனன்னா அவங்க அம்மா அப்பா, மொத்தம் 12 பேர் இங்கே இருக்கோம். புதையலை 4ஆக பிரிக்க வேணாம், 12ஆக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். டேய் என்ன பேசுகிற நீ? ஐயோ இவன் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான் டாடி. இவன் வீட்டிலையே பாருங்க, மினிக்கு ஒரு பங்கு, அது அவளை சேர்ந்தது. பாட்டிமா கண்டிப்பாக நான் வளர்த்த பையனு தயாங்க்கு தான் கொடுப்பாங்க பங்கு. தயாங்குட்டு பங்கும் அவனுக்கு இருக்கும், 2 பங்காச்சு. ஒயினோட பங்கும் தயாங்க்கு சேர்ந்தது தான். அப்புறம் ஒயினோட பாட்டிமா மம்மி அவங்களோட பங்கும் டேங்க்கு தான் பின்னாடி கிடைக்கும். ஐயோ 5 பேர் பங்கை தூக்கிக்க பார்க்குறான் அவன், ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன். அப்போ தேங்க் சொல்கிறாங்க, என்ன நீ வேணா 4 கல்யாணத்தை பண்ணிக்கோ, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களையும் கொண்டு வந்து புதையல் எடுக்கிறதுக்கு அனுப்பிவிடு, உனக்கு அப்போ பங்கு கூட கிடைக்கும். ஆளைப்பாரு ஆளை, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே உயிரை பணையம் வச்சதுக்குள்ளே இறக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது உயிரை கொடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு பங்கு கொடுக்குறது இல்லையா அப்படின்னு அதட்டுறாங்க டேங். இதை கேட்டதும் காய் கல் பண்ணிக்கிட்டு, டேய் ஜூன், டேங் சொல்கிறது கரெக்டு தான். அந்த சுடுகாடு எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு மேப்பு கூட கையில் இல்லை. இங்கேருந்து நம்ம தேடி போகணும். போனால் தான் அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் சர்ச்சை கண்டுபிடிக்கணும். சர்ச்சுக்கு பக்கத்தில் சர்ச்சுக்கு சொந்தமான கிரேயார்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கிரேயார்டில் எங்கே புதையல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆளும் பேரும் நம்மளுக்கு நிறையா தேவைப்படுது. அதனால கம்முன்னு இரு, ஒயினோட ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காய். அவ்வளோதான், ஜூன் கிட்டுக்கிட்டுன்னு போய் காயோட ஃபேஸில் ஓங்கி பஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆஹா ஐயோ அம்மா என்னோட கண்ணா அப்படின்னு காய் ஜூனை அடிக்க போகிறாங்க. தேங் போய் 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் என் அண்ணனுங்களாடா, எதுக்குடா அப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்க அப்படின்னு கத்துறாங்க டேங். ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது, நகர்ந்து போடா. டேய் காய், இன்னைக்கு வரைக்கும் உனக்கு இந்த ஒயின் மேலே இருக்க மயக்கம் போகலையா? அவளுக்கும் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் புதையலில் பங்கு கொடுக்கணுங்கிற ஆசையில் எல்லாரும் இருக்கட்டும்னு சொல்கிறியா நீ அப்படின்னு கத்துறாங்க ஜூன். வாயின் எதுவுமே பேசலை. கிடுகிடுன்னு ஜூன்கிட்டையும் காய்கிட்டையும் வந்து, 2 பேரும் வாயை பொத்துங்க. முட்டாளுங்களா, பாட்டி மம்மி அறிவே இல்லையா உங்களுக்கும்? புதையெல்லாம் பேய் பூதம்னு பாதுகாக்கும், அதெல்லாம் போய் அசால்ட்டாக எடுக்க முடியாது. என்ன விஷயம்னு தெளிவாக என்கிட்ட சொல்லுங்கள். தெளிவில்லாமல் நீங்கள் ஏதாவது சொல்ல போய் உங்களை நம்பிக்கிட்டு நானும் வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது? புதையலெல்லாம் சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைக்காது. மம்மி எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பேசிக்கிறது கேட்டாவே. பங்கு வைக்கிறேன்னுக்கிறீங்க, ஆட்கள் தேவைப்படும்ங்கிறீங்க, உயிரை கொடுத்து வேலை செய்ய போகிறேன்னுக்கிறீங்க, உயிருக்கே ஆபத்தாகிற அளவுக்கு என்ன புதையல் அது அப்படிங்கிறாங்க ஒயின். டேங் அப்பா இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, கரெக்டு, தெரியாமல் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை சிக்கலுக்குள்ளே நான் மாட்டி விட மாட்டேன். வாங்க இப்படி சைடில் வந்து உட்காருங்க, விஷயத்த சொல்கிறேன், கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் என்ன விஷயம்னு தெரியும் இல்லையா? ஒயின் பாட்டிமா, ஒயினோட மம்மி 3 பேருக்கும் தான் எந்த விஷயமும் தெரியாது. ஸோ டேங் சைடில் போய் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் உட்காருங்க. நாங்கள் மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்தவங்க. என் டேடி வந்து கிம்மு, இந்த காயோட டேடி வந்து ஜியானு, அப்புறம் ஜூனோட டேடி பேர் பார்க்கு, எங்கள் தாத்தாவோட பேர் வீமின் குக்கு. வீமின் குக்குக்கு பிறந்தவங்க தான் எங்கள் டேடிஸ், அவங்களோட பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும். எங்களோட தாத்தா வீமின் குக்கோட தலைமுறையிலேருந்து புதையல் தேடிக்கிட்டு கிடக்குறோம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் மாஃபியா வேர்ல்டை சேர்ந்தவங்க. இப்போ மாஃபியா கிஃபியா எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இருந்தாலும் நாங்கள் மாஃபியா குடும்பத்தை சேர்ந்தவங்களில் மாஃபியா மிஷன்ஸ்க்கெலாம் போகும்போது சில
சூனிய வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு போவோம் எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூனியக்காரி மூலமாக இந்த மலை அடிவாரத்தில் இருக்க 5 கிராமங்களுக்கு சொந்தமான ஒரு சர்ச் இருக்குது, அதில் புதையல் இருக்குதுன்னு சூனியக்காரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். புதையல்னா உங்கள் வீட்டு புதையல் எங்கள் வீட்டு புதையல் கிடையாது. கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு தங்கச் சுரங்கம் இது. எப்படியாவது அதோட திறப்பு வாயில் கண்டுபிடிச்சி அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் இருக்கிற தங்கத்தெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்துடணும்னு என்னோட தாத்தா கிளம்புனார். அப்படியே தான் இந்த ஊருக்குள்ளே, நம்ம கிராமத்துக்குள்ளே முதல்ல நாங்கள் வந்தது. ஒரு 60 வருஷம் இருக்கும் இந்த கிராமத்துக்கு வந்து புதையல் தேட வந்து. 60 வருஷமாக தேடிக்கிட்டு தான் கிடக்குறோம், புதையல் கிடைக்கல. இப்போ தான் ரீசண்டாக தான் தெரிஞ்சிச்சு, ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே புதையல்களை பற்றின சில புத்தகங்கள் இருக்குன்னு. நான் தான் என்னோடய பெரியப்பா 2 பேர்கிட்டையும் சொன்னேன். அவங்க போயிட்டு நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 5 கிராமத்துக்கு சொந்தமான சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரேயார்டில் தான் அந்த புதையல் இருக்குன்னு எங்கள் தாத்தா சொல்லிட்டு செத்து போயிட்டார். அவர் ஒரு அறகுறை கேஸு. ஐயோ, கடைசியில் அந்த 5 கிராமத்துக்கு சொந்தமான சர்ச்சுக்குள்ளே இல்லையா, அந்த 5 கிராமத்துக்கு சொந்தமான காட்டுக்குள்ளே இருக்க சர்ச்சுக்குள்ளே தான் அங்கே இருக்க கிரேயார்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதாவது அந்த மியூசியத்துலேருந்து எடுத்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தது. இப்போ தான் தெரிய வந்திருக்கு. நாங்கள் தேவையில்லாமல் ஊருக்குள்ளே இருக்க சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு முக்கிக்கிட்டு இருந்திருக்கோம் புதையலை தேடுறதுக்கு. கடைசியில் காட்டுக்குள்ளே இருக்க சர்ச்சுக்குள்ளே தான் புதையல் இருக்குது. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? அதான் காட்டுக்குள்ளே போய் புதையல் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். புதையல் எங்கே இருக்குது எப்படி இருக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் அது தங்க புதையல் அது மட்டும் தெரியும். எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, தங்க புதையல்னால் அது தங்கச்சுரங்க மாதிரி இருக்கும் அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா தான் எப்படி தங்கம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைன் அப்படியே தன்னோட மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு, அட பாவி, ப்ரீஸ்டாக இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துருக்குறியா அப்படின்னு அதட்டுறாங்க டேயாங்கை பார்த்து. ஏய் என்ன, நான் ப்ரீஸ்டாக போனதே அந்த சர்ச்சுக்கு புதையல் தேட தான். ப்ரீஸ்டாகவே இருந்துட்டு மண்டையை போட்டுருவேன்னு நினச்சேன். ஒரு தடவை உன்னை காதலிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். என் நல்ல நேரம் நீனாவே ஏதோ வம்புழுத்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அது வரையும் எனக்கு சந்தோஷம். அதை விடுதலை, அப்புறம் பேசிக்கலாம். ப்ரீஸ்ட்லாம் இனிமேல் பேசக்கூடாது. நான் இப்போ புருஷன், அவ்வளோதான். இப்போ நம்ம புதையல் எடுக்க உள்ளே போகிறோம். ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, வைனா நீ சொன்னீல புதையல்னா பேய் பூதம் காப்பாற்றும் பாதுகாப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி புதையலை ஒரு பேயோ பூதமோ பாதுகாத்தாலும் பாதுகாத்துருக்கலாம். அதனால் நம்ம எல்லோரும் மொத்தமாக போய் பேயோ பூதமோ இருந்தது அப்படின்னா அதை அங்கேருந்து விரட்டி விட்டுவிட்டு புதையல் தூக்கிட்டு ஓடியாந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். எது, பூதமும் பேயோ இருக்கும், எல்லோரும் போய் துரத்தி விடுவோமா? மனுஷனா அது எல்லோரும் போய் துரத்தி விடுறதுக்கு? ஐயோ, பூதம் காக்கிற புதையல்னா பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுக்கெல்லாம் மந்திரத்தை தெரியும். நம்மளை போட்டு அடித்து கொண்டு பிடிச்சின்னா என்ன பண்ணுறது? அதுவும் இந்த காட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த காட்டை பற்றி தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் பேசிப்பாங்க. இல்லை மினி அப்படின்னு சொல்கிறாங்க வைன் மினியை பார்த்து. மினி அதுக்கு பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஆமாம் இது பொல்லாத காடாம், இதுக்குள்ளே போனவங்க வெளியில் வரவே முடியாதான் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ டேயாங் சொல்கிறாங்க, எனக்கு சில புதையலை பற்றின விஷயங்கள் தெரியும். அதுக்கான ஜபிக்கிற பாட்டெல்லாம் எனக்கு தெரியும், என் பெரியப்பாக்களுக்கும் தெரியும். அப்புறம் சில மாயாஜாலங்களை ஏதோ கொஞ்சம் கற்று வச்சுருக்கோம், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். முட்டாள், ஐயோ எதை வச்சு மேனேஜ் பண்ணுறது? உண்மையிலேயே பேய் இருந்தால் என்ன பண்ணுறது? புதையல் விட்டுதலுங்க. நம்ம போகிறது சர்ச்சுக்குள்ளே கிடையாது, அதுவே யூஸ் பண்ணாமல் கிடக்கிற சர்ச்சு. அதில் இப்போ எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரேயார்டுக்கு போகிறோம்னா, அம்மாடி அபேண்டன் பிளேஸ் அது. பயமாக இருக்குது எனக்கு இப்போவே. வீட்டுக்கு போகலாம் வாங்க, புதையல் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ டேயாங் சொல்கிறாங்க, அடியே முட்டாள், புதையல் வேணுமா ஒன்றும் வேணாமா? 60 வருஷமாக நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை இந்த ஊருக்குள்ளே கிடக்கிற சாதாரண ஆட்கள் நினச்சிக்கிட்டு இருக்கியா? சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு நாங்கள் அதிபதி. அந்த சொத்துக்களை அதிகப்படுத்தணும். நாங்கள் சும்மா கிடையாது. மாஃபியா வேர்ல்டில் ஒரு காலத்தில் இருந்தோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்குது. இருக்க நாங்கள் பணத்தை அதிகப்படுத்தணுமே தவிர இருக்கிறத வச்சு போதும்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம். நீ வரல, நான் இங்கேயே உட்காந்துரு, நாங்கள் போய் உள்ளுக்குள்ளே பார்க்குறோம் என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அப்போ வைனோட பாட்டிமா, ஏ ஒயன்,
நீ வரலன்னா உனக்கு பங்கு கிடைக்காது. மரியாதை எழுந்திரிச்சு வா. உனக்கு பங்கு வேணான்னா அந்த பங்கு எனக்கு கொடு. எனக்கு தங்கம் வேணும். போகணும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினை பார்த்து பாட்டிமா. ஒயினப்போ பாட்டிமாவோட ஹெட்டில் ஓங்கி ஒரு குட்டு வச்சு, வெக்கக்கட்ட கிளவி, அறிவே இல்லையா உனக்கு? இப்போ தங்கத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? இவனுக்கு போய் ஒளியட்டும், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒயின். ஐயோ, நல்லா நங்குன்னு கொட்டு வச்சுவிட்டா. உன்னை அடிக்காமல் வளர்த்ததுக்கு என்ன அடிக்கிறியாடி நீ? வரமாட்டேன், நான் புதையல் எடுக்க போகணும் அப்படின்னு பாட்டிமா வரமாட்டேன்னு டேங்க போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ ஐயோ, இப்படி வந்து விழுகுது இந்த பாட்டி அப்படின்னு புலம்பிக்கிட்டே டேங் பாட்டியை நிமித்தி உட்கார வச்சு, ஒய்யான்னு எங்களை வெறுப்பேத்தாத, நீ எங்கள் வீட்டு பொண்ணு, அதனால தான் நான் உனக்கிட்ட இருக்கிற விஷயத்த சொன்னேன். அப்புறம் பாட்டிமாவும் உன்னோட மம்மியுமே என் வீட்டு ஆளுங்க தான், அதனால தான் உங்கள் 3 பேர்கிட்டையும் இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்த ரகசியத்தை சொன்னோம். புதையல் கிடச்சதும் இந்த கிராமத்தில் இருக்க வீட்டை பண்ணை வீட்டை மாற்றி விட்டுவிட்டு நாம் எல்லாரும் சிட்டிக்கு ஓடி போயிடுவோம். உன்னோட பாட்டி மம்மியுமே நான் என் கூட கூட்டிகிட்டு போயிடுறேன். சிட்டியில் ஹாப்பியாக வாழலாம் எல்லாரும். அதை விட்டுவிட்டு புதையல் எடுக்க வரமாட்டேன்னு சொன்னால் குத்திப்பிடுவேன் குத்தி. ஒரு ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருமே போகணும் புதையல் எடுக்க. இதுதான் அந்த புதையலில் இருக்கக்கூடிய ரகசியம். ஒரு ஆள் தனியாக ஒதுங்கியிருந்தாலும் இந்த புதையலை காப்பாற்றுற பூதமும் பேயும் நேராக அங்கே வந்துடும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே இருப்போம். பூதம் முதல்ல வீட்டுக்கு வந்து ஒன்றே ஒரு வழி பண்ணிவிட்டு தான் ரிட்டன் எங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் ஒயினோட ஐஸை பார்த்து, அவ்வளோதான், ஒயின் கிடுகிடுன்னு போய் டேங்கோட கொலரை பிடிச்சிட்டாங்க. ஏய் கிம் தயாங், இவ்வளோ நேரம் பூதமோ பேயோ அந்த புதையில பாதுகாக்க இருக்கலான்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ கிறிஸ்டல் கிளியராக அங்கே ஒரு விஷயம் இருக்குது, எங்கள் கூட நீ வரலனா நேராக அது வீட்டுக்கு வந்துடும் சொல்கிற. ஐயோ, அப்போ அந்த புதையில பாதுகாக்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். தேங்கப்பா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, நீ பயப்படுவேன்னு சொல்லலை, இருக்குது, கம்முன்னு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி மம்மி, நீ என் தலையெழுத்து, நான் போகணும், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒயினோட மம்மி, போகமாட்டோம், இத்தனை பேர் இருக்கையில் பூதம் வந்து எங்களை மட்டும் தான் அமுக்க போகுதா? பரவாயில்ல, அமுக்குனா கூட பரவாயில்ல, நாங்கள் புதையல் எடுக்க வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட மம்மி. பாட்டிமா உடனே, ஏய் நவரடே பயந்தாங்குழி, டேங் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு. டேங் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அந்த காட்டை நோக்கி உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காரை ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து எகெயின் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி எதுவும் கிடையாது கார் போகிற மாதிரி. ஸோ நடந்து தான் போகணும். எவ்வளோ தூரத்தில் அந்த சர்ச் இருக்குனுங்கிறதும் தெரியாது. ஸோ ஆளுக்கு கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வரும்போது. ஸோ ஆளுக்கு ஒரு ஃபுட் கவரையும் வாட்டர் பாட்டிலையும் கையில் எடுத்துக்கிட்டு அழகாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் அந்த காட்டை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ நல்லாவே ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock இருக்கும். நல்ல வெயில். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே மரங்களுக்கு நடுக்குள்ளே போகும்போது அந்தளவுக்கு வெயில் தெரியல, ரொம்ப ஜிலுஜிலுன்னு இருக்குது. அந்த மாதிரி அடர்த்தியான ஒரு மரங்களை கொண்ட காடு அது. ஒயினுக்கு இவ்வளோ பேர் கூட வரனால பயம் எதுவும் தெரியலை, நார்மலாக தான் இருக்குது. போனோம் புதையல் எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் அப்பப்போ எட்டி பார்க்குது ஒயினுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 hours எல்லோரும் நடந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. தூரத்தில் ஒரு ஒயிட் கலரில் ஏதோ பில்டிங் மாதிரி தெரியுது. அப்போ காயோட டேடி சொல்கிறாங்க, அப்பா சர்ச்சை கண்டுபிடிச்சாச்சு, இதோ வெள்ளை கலரில் தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட பாட்டிமா ஐஸை நல்லா ரப் பண்ணிக்கிட்டு, ஆஹா ஆஹா, புதையல் என் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேரி பாட்டியும் மோனா பாட்டியும் பயங்கர க்ளோஸ். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ 2 பேரும் ஹேண்ட்ஸை கொடுத்துட்டு தான் நடந்து வந்துட்டுருக்காங்களா. மோனா பாட்டி இப்படி சொன்னதும் மேரி பாட்டி சிரிச்சுக்கிட்டே, 60 வருடங்கள் கழித்து இன்றைக்கி தான் எங்கள் கையில் புதையல் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வேக வேகமாக முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க பாட்டி 2 பேரும். ஒயினும் அவங்க மம்மியும் எதுவுமே பேசலை. ஐயோ, இதுங்க என்ன வழியாக போகிறதோ தெரியலை, ஏதோ என் மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது மம்மி அப்படின்னு தன்னோட மம்மிக்கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றாங்க ஒயின். பக்கத்துலேயே நடந்து வந்துக்கிட்டு இருந்த மினி சொல்கிறாங்க, என் அண்ணாவுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் தெரியும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மினி, என்னன்னு தெரியல மினி, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே
வைன் அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துட்டாங்க. மினிக்கிட்ட பேசிக்கிட்டு வரும்போது தான் விழுந்திருப்பாங்களா, மினி அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. வைன் வைன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சீக்ஸை தட்டுறாங்க. டேங் வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி வைன் என்ன ஆச்சுன்னு கேட்டதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும். டேங் பதறி போயிட்டாங்க. ஐயோ என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுக்கிடுன்னு டேங் வந்து வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தூக்கி தன்னோட லேப்பில் அப்படியே படுக்க வச்சு, வைனா வைன் தங்கமே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சீக்ஸை தட்டுறாங்க. அப்போ மோனா பாட்டிமா தன்னோட வாட்டர் கேன் எடுத்து ஓப்பன் பண்ணி தண்ணியை அப்படியே முகத்தில் தெளிக்கிறாங்க. வைன் அப்படியே மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி கிருகிருன்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கிருகிருன்னு வருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேரி பாட்டிமா கிடுகிடுன்னு வந்து வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சு அப்படியே துடிப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஐயய்ய அப்படின்னு சொல்கிறாங்க மேரி பாட்டிமா. டேங் வந்து மேரி பாட்டியை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ டேடி ஆயிட்டடா, துடிப்பு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பெரிய டாக்டர், டேடி ஆயிட்டடான்னு சொல்கிறீங்க, நகரங்க முதல்ல அப்படின்னு காய் பாட்டிமாவை நவத்திக்கிட்டு, ஐயோ வைனு என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காய். அப்போ டேங் காயை பார்த்து டேய் எழுந்திரி எட்டி போயின்னுடுறா அப்படின்னு அதட்டுறாங்க. இப்போ தான் புரியுது காய்க்கு அப்படியே கிடுகிடுன்னு வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்ததே. சாரி அப்படின்னு சொல்லிட்டு காய் டக்குன்னு எழுந்து அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டாங்க. பாட்டிமா அப்போ என்னை எத்தி விட்டுட்டுக்கிட்ட வந்து உட்காரியா பிச்சு விடுவேன், உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் அம்மாக்கள் எல்லாத்துக்கும் நான் தாண்டா நாடி பார்த்து நீங்கள் ஸ்டொமக்கில் இருக்கிறத சொன்னது எனக்கு தெரியாதா, வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, தொலைஞ்சிச்சு, வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோனா பாட்டிமா கேட்குறாங்க, ஏய் மேரி என்னடி சொல்கிற, புதையல் எடுக்கிறதுக்கு சர்ச்சை கூட கண்டுபிடிச்சிட்டோம், வைன் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங் மேரி பாட்டிமாவை அப்படியே கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு அப்படியே திரும்பி மோனா பாட்டிமா கிட்ட சொல்கிறாங்க, புதையல் எடுக்கும்போது யாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது, குழந்தைய பெற்றுக்கிட்டு தாங்க வரணும், எவ்வளவோ பொறுத்துட்டோம், குழந்த நல்லா பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து டேங் சொல்லிவிட்டு வைனை அப்படியே மெதுவாக தூக்கி நிற்க வைக்கிறாங்க. அப்போ ஜியான் சொல்கிறாங்க, நல்லா கல்யாணம் பண்ணி 3 மாதத்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்ருக்க, இதில் வேறு நீ சர்ச்சுக்கு ஃபாதரான், முகரையை பாரு, உனக்கு அன்கட்டின தூரத்தில் புதைகள் இருக்குது, நல்ல வேலையை பார்த்து விட்டு இப்போ ஐயோ இன்னும் சில வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கிறோம், நடந்து போங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மிஸ்டர் ஜியான் எல்லாரையும் அங்கேயே விட்டுட்டு வேகமாக ரிட்டன் கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ காய் வந்து டாடி சும்மா தனியாக போய் எங்கிட்ட மாட்டிக்காதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, தேங்காய் வைனை கூப்பிடு மெல்ல கூட்டிகிட்டு நடந்து போவோம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அத்தனை பேரும் இப்போ எகெயின் காருக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 6 months லேட்டர் வைன் வந்து அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. டேங் வந்து வைனுக்கு லெக்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சி விட்டு 8 months ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 1 or 1.5 monthக்குள்ளே குழந்த பிறந்துடும், என் செல்லக்குட்டியை நான் பார்த்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனோட லெக்ஸை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க டேங். அப்போ வைன் டேங்கை பார்த்து, மிஸ்டர் கிம், உண்மையிலே எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணல, உங்களை பிடிக்காது, ஆனால் எனக்கு இப்போ உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, என் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எப்போ நம்ம அந்த புதையல் எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. டேங் அப்போ வைன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, நம்மளோட குழந்த நல்லா நடக்கணும், நல்லா ஓட தெரியணும், அதுக்கப்புறம் நல்லா பேச தெரியணும், அந்த மாதிரி ஸ்டேட் எப்போ குழந்தைக்கு வருதோ அப்போ தான் நம்ம புதையல் எடுக்க போகணும். ஏன்னா எல்லாரோட கண்ணுக்கும் அந்த பூதம் தெரியாது, அது பூதமாக பேயான்னு எங்களுக்கு தெரியல, அது தெரியாது, யாராவது அந்த கூட்டத்தில் இருக்க புதையல் எடுக்க வந்த ஒருத்தவங்க கண்ணுக்கு தான் தெரியும். ஸோ ஒருவேளை குழந்தையோட கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு சொல்ல தெரியணும்ல குழந்தைக்கு, ஸோ குழந்தைக்கு நல்லா பேச தெரியணும். ஒருவேளை குழந்தை பார்க்கக்கூடிய உருவம் கொஞ்சம் வியர்டாக இருந்தால் குழந்தை பயப்படும், ஸோ ஓட தெரிகிற குழந்தையா இருக்கணும், அப்போ தானே நம்மக்கிட்ட ஒடியாரும், நம்ம குழந்தைய தூக்கிட்டு ஓட முடியும் அந்த இடத்த விட்டு. அதுக்காக தான் ஒரு 2-3 வயசு நம்ம குழந்தைக்கு ஆகும்போது எகெயின் அங்கே புதையல் தேட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங் வைன்கிட்ட.
ஒயின் அப்போ டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் கேம், முன்னாடி எனக்கு எதுவும் தோணலை, ஆனால் இப்போ எனக்கு தோணுது என் குழந்தைக்கு உங்களுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. நம்ம ஹாப்பி லைஃப்பை இப்போவே லீட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். நிறைய சொத்து இருக்குது நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த புதையலெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. வயான், இதை தான் நீ எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்க, புரிஞ்சுக்கோ. நம்ம புதையல் எடுக்கணுமா, புரிஞ்சுக்கோமா, இதுக்கு மேலே பேசக்கூடாது. என்ன நடந்தாலும் கடவுள் விட்ட வழி. புதையல் கிடச்சதுக்கப்புறம் நீனே என்கிட்ட சொல்லுவ பாரு, தேவையில்லாமல் பயந்துட்டு கடந்திருக்கேன் பாருங்கள், புதையல் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சொல்லுவ பாரு. நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? அசைக்க முடியாத சொத்தை என்னோட டேடியும் என் தாத்தாவும் சம்பாரித்து வச்சாலும் அவங்கள விட அதிக சொத்தை நான் சம்பாதிக்கணும். அதுக்கு தான் புதையல் தேடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். நீ தான் தேவையில்லாமல் பயப்படுற, அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, புதையல் எடுத்துடலாம் அப்படின்னு டேங் ஒயின் கிட்ட சொல்லிவிட்டு அமைதியாக ஒயினை படுக்க வச்சு டேங்கும் ஒயின் பக்கத்தில் படுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.